குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இப்போ சைக்காலஜியில் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம அடுத்து போகிற கிளாஸை ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த சைக்காலஜியில் நான் நடத்துகிறத நல்லா ஃபாலோ பண்ணுங்க, ரைட்டா? ஸோ நான் 30க்கு கண்டிப்பாக ஒரு 25 இல்லை 24 கிட்ட எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது. சைக்காலஜி உங்களுக்கு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணுறோம். அதாவது நான் என்ன சொன்ன போல் நாகராஜன் புக்கு, சந்தானம் புக்கு, 2 பேர் சாரோட புக்கு, அப்புறம் மீனாட்சி சுந்தரம் இல்லை இல்லையா? ஸோ அந்த ஒரு புக்கு, மங்கிள்ஸ் புக்கு, ஒரு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணிட்டு நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய இடத்துல சைக்காலஜி சரியாக நடத்துறதில்ல. பெரிய பெரிய சென்ட்ரல் சைக்காலஜி நடத்துறதுக்கு போட்டு நிறையா தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி வைக்கிறாங்க. சைக்காலஜி நல்லா, அதாவது இருக்கிறத படிக்கும்போதே தெளிவாக கொடுக்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியறதில்ல, ரைட்டா? அவங்க ஒரு ஆன்சர் கொடுப்போம், நம்ம ஒரு ஆன்சர் கொடுப்போங்க. அப்படி அது தேவையில்லாமல் குழப்பிட்டா இன்னும் சைக்காலஜி பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டே இருக்காது, ரைட்டா? ஸோ அதனால் சிலபஸ் கையில் வச்சுக்கிங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி நடத்தினா போதும். தேவையில்லாதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இது கொஸ்டின் கேட்டிருக்காரு. எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வருது, ரைட்டா? சில சமயம் 3 கொஸ்டின் கூட வருது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். நடத்த தரவா இருங்க. டெஸ்ட்டு ஒரு யூனிட் முடிச்சோன்னா டெஸ்ட் வைக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எஜுகேஷனில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 1ல் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கையில் வச்சுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ரைட்டா? ஸோ யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் கிளாஸு. இப்போ யூனிட் 1ல் எஜுகேஷன், ரைட்டா? எஜுகேஷன் சைக்காலஜியில் நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று எஜுகேஷன்ன்ற வார்த்தை, ரைட்டா? ஸோ எஜுகேஷன்ன்ற வார்த்தை, எஜுகேட்டம்ன்றது லத்தீன் சொல்லா இருக்குது ஃபர்ஸ்ட், ரைட்டா? எஜுகேட்டம், ரைட்டா? இது லத்தீன் சொல்லு. இதோட அர்த்தம் என்ன கேட்டாங்கன்னா கற்பித்தல் அல்லது பயிற்சி அப்படின்னு அர்த்தம். கற்பித்தல் அல்லது பயிற்சின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அதுலேருந்து கிடைக்கிற இன்னும் கொஞ்சம் மருவி, அந்த வார்த்தைகளே சில மருவி எப்படி வருதுன்னா எஜுகேர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது லத்தீன் சொல் தான். அதோட அர்த்தம் என்னன்னா டு பிரிங் அப் ஆர் டு ரைஸ், ரைட்டா? ஏன்னா அர்த்தம் மீனிங்கும் கேட்பாங்க, பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் எந்த மொழி சொல்லுனா லத்தீன் மொழி சொல், ரைட்டா? எஜுகேஷன்ன்றது லத்தீன் மொழி சொல். ஷார்ட்கட் வச்சு படிங்க. எஜுகேஷன் படிப்பு வந்தால் லக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. எஜுகேஷன்னா லக்கு, ரைட்டா? அது மீனிங் எஜுகேஷனா கற்பித்தல் அல்லது பயிற்சி அப்படின்ற பேர். அடுத்தது இதுனா எஜுகேர்ன்றது என்னன்னா டு பிரிங் அப் ஆர் டு ரைஸ் ஒரு மீனிங்கு. எஜுஷேர்ன்றது டு லீட் பொறுத்து ஆர் டு கம் அவுட் அப்படின்ற போல சொல்றாங்க. அப்போ அந்த வார்த்தை எஜுகேஷன்றது எஜுகேட்டம், எஜுகேர், எஜுஷேர், ரைட்டா? ஸோ இதுல இது மூணுமே லட்டின்னு சொல்லி தான் அதோட மீனிங்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? டீச்சிங் இல்லை பயிற்சி, ட்ரைனிங், ரைட்டா? பார்த்துக்கணும். ஸோ எஜுகேஷன்றது லத்தீன் சொல்லு. அது என்னென்ன வார்த்தை வந்திருக்கு, எஜுகேஷன்றது எதுல இருந்துலாம் மாடிஃபை ஆகி வந்திருக்குன்றது தான் அங்கே கொடுத்துருக்கும். எஜுகேட்டம், எஜுகேர், எஜுஷேர், ரைட்டா? ஸோ அதோட மீனிங்கும் சைட் பை சைடாக படிச்சிங்க. இது எஜுகேஷன் பற்றி டெஃபினேஷன்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய, அதாவது பெரிய பெரிய பிளாட்டோ, சுவாமி விவேகானந்தா, நிறைய பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதுலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னும் அது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், ரைட்டா? சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதனிடையே வெளிப்படக்கூடிய தெய்வீகமான, அந்த வார்த்தை வச்சுக்க, தெய்வீகமான பரிபூர்ணமான, ரைட்டா? ஸோ மனிதனிடையே வெளிப்படக்கூடிய தெய்வீகமான பரிபூர்ணமான வெளிப்பாடே கல்வி அப்படின்னு சொல்றாரு. தெய்வீகம், ரைட்டா? அதெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் இல்லையா? ஸோ அதனால மனிதனிடையே வெளிப்படக்கூடிய தெய்வீகமான பரிபூர்ணமான சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு வச்சுக்க. அடுத்தது சரியான நேரத்தில் மகிழ்ச்சியையும் வலியும் உணரும் திறனே, ரைட்டா? மகிழ்ச்சியும் வலியும், அதாவது இது எப்படி ஷார்ட்கட் ஆகுச்சுன்னா பிளேட்ல சாதம் போடுறாங்க, ரைட்டா? பசிக்குது, அப்போ வலி இருக்குது, அப்போ சாதம் போட்டோன்னா மகிழ்ச்சி கிடைச்சி போச்சு, அப்போ பிளாட்டு, ரைட்டா? பிளாட்டோன்றது நான் வச்சுங்க. இதை சொல்கிறேன் நான் ஹின்ஸ் இதை வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரைட்டா? மகிழ்ச்சியும் வலி இருக்குது. நம்ம பசியில் வறுமையில் இருக்கிறோம், ரொம்ப வலி, பசினால வலியில் துடிச்சுன்னு இருக்கும், பசியோட வலியில். அவங்க இந்த பிளாட் தான், இந்த பிளாட்டோன்றது இந்த பிளேட்டு, நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, ரைட்டா?
ஸோ அது ஒரு குறிக்கோள். ஏன்னா இப்படி வச்சு படிச்சாதான் நமக்கு வந்து எக்ஸாம் டைம்ல கரெக்டா குழப்பம் இல்லாம இருக்கும். அதனால நான் சொல்ற அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நல்லா காதுல வாங்கிக்கிங்க. ரைட்டா? இப்படி வச்சு படிச்சீங்கன்னா எப்பயுமே இருக்காது. மகிழ்ச்சி வலின்னா என்ன சொன்னார் சாரு? பிளேட்ல சாதம் போடுறாங்க. அப்போ பசியோட இருக்கிறோம். பசியோட இருக்கும்போது பிளேட்ல சாதம் போட்டா நம்ம மகிழ்ச்சி இருக்குது. பசியோட இருக்கும்போது வலி இருக்குது. பிளேட்ல சாதம் போட்டா மகிழ்ச்சி இருக்குது. அப்போ மகிழ்ச்சியும் வலியும் உணரும் திறனே கல்வி. பிளாட்டோ. ரைட்டா? சரி. அடுத்தது கல்வி என்பது உட்புற மற்றும் வெளிப்புற மற்றும் வெளிப்புறமான செயல்பாடு ஆகும். கல்வி என்பது குழந்தையின் உட்புற மற்றும் வெளிப்புற செயல்பாடாகும். இது என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, பல்லு உள்பக்கமும் தேய்ப்போம், வெளிப்பக்கமும் தேய்ப்போம். பல். ரைட்டா? உட்பக்கம் பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணோம்? மேலையும் தேய்ப்போம், அதே சமயத்துல உள்ளேயும் தேய்ப்போம். ரைட்டா? அப்ப பல்ல வந்து 2 இடத்துலயும் சேர்க்கிறோம். அப்ப வெளிப்புற உள்புற. இந்த ஷார்ட்கட் கணேஷ் சார் யாரும் சொல்லி தர போறாங்க. ஹின்ஸ் இதோட வச்சு படிச்சீங்கன்னா எப்பவுமே மறக்காது. ஸோ ரைட்டா? கல்வி என்பது நான் சொல்றது நல்லா காதுல வாங்கினாலே அது நீங்க ஈஸியா எழுதுவீங்க. உட்புறம் வெளிப்புறம்னா பல்ல வந்து உள்புறமும் இருக்கணும், விளக்கணும், வெளிப்புறமும் விளக்கணும். அப்போ உட்புற வெளிப்புறம்னு வரும்போது அது புறப்பல்லு. ரைட்டா? அவன் மறக்கவே மறக்காது. அடுத்தது கல்வி என்பது மனிதனின் அகசக்திகளின் இயற்கையான இணக்கமான முற்போக்கான வளர்ச்சியாகும். கல்வி என்பது மனிதனின் அகசக்திகளின் இயற்கையான மனசுக்குள்ள தோன்றது இல்லையா, இயற்கையான இணக்கமான முற்போக்கான வளர்ச்சியாகும். ரைட்டா? ரைட்டு. அகசக்திகளின் இயற்கையான இணக்கமான என்ன சொல்றோம், முற்போக்கான வளர்ச்சியாகும். அகசக்தி நம்ம மனசுல இருக்கிற சக்தி. ரைட்டா? அது இயற்கையா நம்மளுக்கு கொடுத்துருப்போம் கடவுள்ல. அதுல வந்து அதுல இருந்து நம்ம நிறைய விஷயம் என்ன பண்ணுவோம் கத்துக்கிட்டு, ரைட்டா, அது போறோம் அப்படின்றது வந்துருச்சுங்க. இதுல வந்து பிஸ்டாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அகசக்தி அப்படின்ற போது, இப்போ ஒரு பஸ்ல போறோம். பஸ்ல போகும்போது நம்ம என்ன பண்றோம்? ஜன்னல் ஓரத்துல உட்காடுறோம். இயற்கையான எனக்கு ஜன்னல் ஓரத்துல போகும்போது நல்லா காத்து வருது. நல்லா காத்து வரும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா தூக்கம் வரும். எப்படிலாம் வச்சு ஷார்ட் பாருங்க. ரைட்டா? அப்போ அகசக்தி. நம்ம பஸ்ல போயிட்டே இருக்கோம். பெஸ்டாலஜின்னு சொல்றது என்ன சொல்றோம்னா அதுக்காக சொல்றேன். இயற்கையான இணக்கமான அர்த்தம் சொல்றேன். இயற்கையா அந்த பஸ் ஜன்னல் ஓரத்தில் சீட் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? ஜன்னல் ஓரத்தில் சீட் கொடுத்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால அப்படி போய் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? ஒரு அகசக்தி, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அகனா உள்ளம் இல்லையா? மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் மற்றும் முற்போக்கான வளர்ச்சி ஆகும். அந்த மனசு சந்தோஷம்னாலே என்ன இருக்கும்? இப்போ பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கும். ரைட்டா? அப்ப பெஸ்டாலஜி அப்படின்றது நான் சொன்னேன், அகசக்திகளின் இயற்கையான வார்த்தை நல்லா வச்சுக்கணும். இயற்கையான காத்து. அது ஜன்னல் ஓரத்தில் உட்காரும்போது நிறைய பஸ் ஏசி பஸ்லாம் இருக்குது. பட் இதுல வந்து ஜன்னல் ஓரத்தில் சாதாரண பஸ்ல வரும்போது நல்லா காத்து வரும். காத்து வரும்போது நம்ம அறியாம தூக்கம் வரும். தூக்கம் வந்துச்சுன்னா மனசு சந்தோஷமா இருக்கும். ரைட்டா? இது வந்து காதுல வாங்கினாலே போதும், ஈஸியா நீங்க எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது கல்வி என்பது நாட்டிற்கான பயிற்சி மற்றும் நாட்டிற்கான அன்பை குறிக்கிறது. ரைட்டா? இப்ப நாட்டிற்கான பயிற்சி, நாட்டிற்கான அன்பு. ரைட்டா? அது யாருன்னா கௌடியில் கௌடில்யா. ரைட்டா? கௌடில்யா. ஓகேவா? சரி. நாட்டிற்கான பயிற்சி மற்றும் நாட்டிற்கான அன்பை குறிக்கிறது. எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ரைட்டா? கல்வி என்பது நாட்டிற்கான பயிற்சி மற்றும் நாட்டிற்கான அன்பு. ரைட்டா? அப்போ என்ன சொல்றோம்? கௌடில்யா. கவுடே இல்லாம, ரைட்டா, கவுடே இல்லாம நாட்டுக்காக உழைக்கிறோம் அந்த கல்வி. ரைட்டா? ஸோ கவுடு இல்லைன்னா என்ன சொல்றது, அப்படி சூதுவாதத்திலேயான்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட்டா? ஸோ அந்த வாதம் போல கௌடில்யா. ரைட்டா? அப்ப என்ன வச்சுக்கிறோம்? கௌடில்யா. கௌடில்ன்றது என்ன சொல்றோம்? நாட்டுக்கான அதாவது அவனுக்கிட்ட வந்து சூதுகவும் சொல்லுவோம் இல்லையா? அந்த தப்பான என்ன சொல்றதுன்னா நாட்டிற்காக உழைக்கிறான். எந்த ஒரு இது இல்லாம. ரைட்டா? கவுடு சூது இல்லாம. ரைட்டா? கவுடு சூது இல்லாம நாட்டிற்காக பயிற்சி கொடுக்கறது நாட்டிற்கான அன்பை சொல்றது. நாட்டிற்கான பயிற்சி மற்றும் நாட்டிற்கான அன்பை குறிக்கிறது. ரைட்டா? கல்வி கத்தும்போது அவன் மட்டும் தான் பிழைக்கணும்னு நினைப்பான். ஆனா நாட்டுக்காக பிழைக்கிறதுன்னு யாருக்கு அவன் மனசுல எதுவுமே கள்ளங்களோட இது இல்லைன்னு அர்த்தம். அப்போ கவுடு இல்லையா? இது நான் தான் சொல்ற போல தான் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. இதே போல ஷார்ட்கட் வச்சு படிச்சாதான் நம்ம எக்ஸாம் ஞாபகம் இருக்கும்.
நான் அத்தனை பேர் ஆளுக்கு ஆள் ஒன்று சொல்லின்னு போங்க, ரைட்டா? அப்போ அதுல கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு வச்சுட்டு அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும், ரைட்டா? சரி. அது கல்வி என்பது மனிதனின் நடத்தை மனப்பான்மையில் ஏற்படுத்தும் நிரந்தர மாற்றமாகும். கல்வி என்பது மனிதனின் நடத்தை அப்புறம் மனப்பான்மையில் ஏற்படும் நிரந்தர மாற்றம், ரைட்டா? மனிதனின் நடத்தை மனப்பான்மையில் ஏற்படும் நிரந்தர மாற்றம், தாம்சன் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தாம்சன்னா தன்னோட பையன்கிட்ட போயிட்டு நடத்த நீ படிச்சா உன் நடத்தையில மாற்றம் ஏற்படும், ரைட்டா? உன் மனப்பான்மையில முன்னேற்றம் ஏற்படும், நிரந்தர மாற்றம் கிடைக்கும், படிச்சாதான் லைஃப்ல நல்லா இருப்ப அப்படி சொல்ற. மனிதனின் நடத்தை, ரைட்டா? கல்வி தாண்டா ஒரு மனுஷனுடைய நடத்தையும் மனப்பான்மையும் வளர செய்யக்கூடிய நிரந்தர மாற்றம் தரக்கூடிய விஷயம், ரைட்டா? அதனால கல்வி முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சன்னுகிட்ட சொல்றோம், ரைட்டா? மனித நடத்தையும் மனப்பான்மையும் நிரந்தர மாற்றம் வந்து யாரால முடியும்? படிப்பானாதான் முடியும், மற்றவங்க யாராலையும் முடியாது. பணம் கஷ்டத்தை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவனா திருடிட்டு போயிடுவான். ஆனா உனக்கு நல்ல புத்தியும் நல்ல மனப்பான்மையும் வரணும்னா அதான் அந்த அப்படிப்பட்ட நிரந்தர மாற்றம் வரணும்னா கல்வி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமசன் தன் பையன்கிட்ட சொல்றான். ஸோ கேட்கறத காதுல வாங்குறீங்க, அதை அப்படியே வச்சு பார்த்துக்கிறீங்க, ரைட்டா? சரி. கல்வி என்பது குணாதிசயம், நேர்மையான குணாதிசயம் அப்புறம் நேர்மையான வாழ்க்கையான ஒரு வழிமுறையாகும், ரைட்டா? குணாதிசயம் ஒரு சுவாமி தயானந்தா, தயானந்தான்றத சொல்றோம், தயானந்தா தயா, ரைட்டா? தயானந்தா. அப்ப கல்வி என்பது குணாதிசயம், குணா, ரைட்டா? தயானந்தா. இதுல ஏதாவது ஹிண்ட்ஸ் வச்சு படிங்க. நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு வழியாகும், நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு வழியாகும். ஆனந்தம், சரிதா? நேர்மையான வாழ்க்கை இருந்தா ஆனந்தம் கிடைக்கும், தயானந்தா, ரைட்டா? நேர்மையான குணாதிசயம், நேர்மையா இருந்தா அது ஒரு குணம் இல்ல, நேர்மைன்றது ஒரு குணம் தானே. அந்த நேர்மையான குணம் இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆனந்தம் அதிகம் கிடைக்கும், ரைட்டா? சுவாமியோட ஆனந்தம், சாமிக்கு நம்மளுக்கு நேர்மையா குணம் வந்து நேர்மையா இருந்துச்சுன்னா சாமி வந்து ஆனந்தத்தை கொடுக்கும், சுவாமி தயானந்தா, ரைட்டா? அதை 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம அதுக்குள்ளேயே நம்ம இது பண்ணிக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும் பரவலான பாதையே, பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும் பரவலான பாதையே கல்வி, ரைட்டா? ஸோ பிரச்சனைகளை தீர்க்க வழிகள். அப்போ நம்ம ஐப்பன் கோயிலுக்கு போகிறோம், ரைட்டா? ஐப்பன் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், பாதை சின்ன பாதை பெரிய பாதை போவோம், சும்மா இன்ஸுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த பெரிய பாதையில் போகும்போது சின்ன பாதையோட பெரிய பாதையில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் போயிட்டு வந்தோம்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும், ரைட்டா? ஸோ பிரச்சனையே இல்லாமல் இருக்கும், பிரச்சனை தீரும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குருதேவ், ரைட்டா? ஸோ குருதேவ் தாக்கூர், குருதேவ் தாக்கூர் இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ நான் வச்சுங்க. ஸோ அவங்கவுங்க அதை கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணும் ஒன்றும் உங்களுக்கு நல்லா தெளிவாயிடும். இப்போ நான் கிரியேட் பண்ணோம் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதுபோல் நீங்களும் அதை இல்லை சார் நான் சொல்கிறதே நீங்கள் சொல்கிறதே நல்லா இருக்குது சார் அதே ஃபாலோ பண்ணீங்க. பிரச்சனைகள் இருக்கு, நம்ம வந்து இப்போ கார்த்திகை மாதம் மாலை போட போகிறோம், நம்ம பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்குது, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சபரிமலைக்கு மாலை போட்டு போவோம், ரைட்டா? பிரச்சனைகள் இருக்கும் பரவலான பாதை, நம்ம சொல்ற அந்த வார்த்தையும் நல்லா சரியா அமையணும். அப்போ போகும்போது சின்ன பாதையில் போவோம், பெரிய பாதை சொல்லுவாங்க குருதேவ், ரைட்டா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த குருதேவ் தாக்கூர், ரைட்டா? குரு வந்து நம்மளுக்கு தாங்கி கூட்டு போவாரு, கல்லு முள்ளும் காலுக்கு மத்தை அப்படின்ற போல சொல்லுவோம் இல்லையா. சும்மா ஒரு கான்செப்டுக்கு நம்மளுக்கு தாமச்சிக்கணும். அது சொல்றேன், பிரச்சனைகளுக்கு தீர்க்க வழிவகுக்கும் பரவலான பாதையே கல்வி, ரைட்டா? பரவலான பாதையே. அப்ப வந்து நம்ம பெரிய பாதையில போகும்போது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடைக்காது, ஐயப்பன் நமக்கு காப்பாத்துவாரு, ரைட்டா? குருதேவ் தாக்கூர், குரு தான் ஐயப்பனை சொல்றோம். எப்படி சார் குருன்னு சொன்னா குருசாமி, கன்னிசாமி அப்படிலாம் நிறைய இருக்கு, மணிகண்ட சாமின்னு சொல்லிட்டு இது தெரியும். ஸோ அதில் குருசாமி தான் பெரியவர், ரைட்டா? அவரை வச்சு தான் நம்ம மாலைலாம் போடுவோம், இல்லைட்டா? கன்னிசாமி வந்து மணிகண்ட சாமி, குருசாமி தான். அந்த குருசாமி தான் அவங்களுக்கு நம்ம வழிநடத்தி கூட்டு போகிறது அந்த பாதையில். இப்படி போங்கடா, இப்படி போங்க, இப்படி போக சாமிங்களா, அப்படி போக சாமிங்களான்னு சொல்றது, ரைட்டா? அந்த நான் கரெக்டாக அந்த வார்த்தையை அது மனசில் உட்காரணும், இதுக்கப்புறம் மறக்காது உங்களுக்கு. உங்களுக்கு பிரச்சனைக்கு தான் இப்போ உங்களுக்கு பாலை போட்டு போகிறோம், அது பெரிய பாதையில் போகிறோம், குரு சொல்லியிருக்காரு அப்படி போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தீர்வு கிடைக்கும், அவ்வளோதான். குருசாமி சொல்லியிருக்காரு, இப்படிலாம் வச்சுங்க.
அடுத்தது கல்வியை விட தூய்மையானது இவ்வுலகில் இல்லை. பகவத்கீதை. தூய்மையானது, புனிதமானது, கல்வியை விட தூய்மையானது இவ்வுலகில் இல்லை. கல்வி தான் தூய்மையானது. ரைட்டா? ஸோ அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதை இது பெரிய கஷ்டமான வார்த்தைலாம் கிடையாது. தூய்மையானது பகவத்கீதை. நீ உன் வேலையை செய்ய, கரெக்டாக அதுக்கான பலன் கிடைக்கும். ரைட்டா? அப்போ கல்வி விட தூய்மையானது, தூய்மை. ரைட்டா? பகவத்கீதை, தூய்மை கீதை. ரைட்டா? அவ்வளோ வச்சுங்க, ஈஸியாக தான். அப்புறம் கல்வி என்பது விடுதலை. உபநிடதங்கள் சொல்றது கல்வி என்பதுனாது விடுதலை. யாரா சொல்றது உபநிடதங்கள். இவ்வளோ ஷார்ட்கட் வச்சு நீங்களே அழகாக படிச்சிங்க. 10 பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸு. இல்லை ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குங்க. ரைட்டா? ஸோ பிளாட்டோ சொன்னது, அடுத்தது புரோபல் சொன்னது, சுவாமியோ அந்த சொன்னது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதில் ஹிண்ட்ஸ் வச்சு படிக்கிறதுங்க. அப்போதான் சைக்காலஜி புரியும். ஏன்னா சைக்காலஜி வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது எஜுகேஷனில் பார்க்குறோம். இன்னும் சைக்காலஜியில் பார்க்கும்போது நிறைய மெத்தட்லாம் இருக்கும். அதனால் எல்லாமே நான் கொடுக்கறதுனால ஃபாலோ பண்ணி படிங்க. ரைட்டு. சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன் தொடக்க கல்வி. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்த முன் தொடக்க கல்வி அப்படின்னா அது கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க. முன் தொடக்க கல்வி எந்த வயசு வரைக்கும்? 3 முதல் 6 வயசு வரைக்கும். ரைட்டா? 3 முதல் 6 வயசு வரைக்கும் முன் தொடக்க கல்வி. சில புக்கில் 3 முதல் 5 வயது வரைக்கும் கூட இருக்கும். ரைட்டா? அதாவது எல்கேஜி ப்ரீகேஜி சேர்க்கணும் இல்லையா? எல்கேஜி. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. பொதுவாக 3 முதல் 6 வயது வரைக்கும் சொல்கிறோம். நம்ம 5 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துருவோம். ரைட்டா? அது தொடக்க கல்வி. இப்போ முன் தொடக்க கல்வினா அதுக்கு முன்னாடி 3 வயசு 3 வயசு ஆயிடுச்சுன்னா இவ்வளோ சேர்றோம். அது சரியான ஒரு புக்லேயும் ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 3லேருந்து 6, உள்ள 3லேருந்து 5 இது எது ரெண்டு இருந்தாலும் ரெண்டுமே 2 ஆப்ஷன் அப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. ரைட்டா? பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக 3லேருந்து 6 வயது வரைக்கும் தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நாகராஜன் புக்கில். ரைட். அடுத்தது இப்போ இந்த அறிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். அரசு குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை துவங்கலாம். சார்ஜென்ட் அறிக்கை 1944. சார்ஜென்ட் அறிக்கை 1944. ரைட்டா? ஸோ 4/4 1944. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அரசு குழந்தைகளுக்கான நர்சரி பணிகளை துவங்கலாம். குழந்தைகளுக்கு சின்ன வயசு குழந்தைகளுக்கு நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நர்சரி பள்ளி துவங்கி சின்ன வயசு பசங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொம்மையை வச்சு விளாட்ற போல காட்டுவோம். ரைட்டா? அப்படி சொல்கிறாங்க. அதான் சார்ஜென்ட் அறிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜென்டலான ஒரு அறிக்கை விடுறாரு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஓகே, நர்சரி பள்ளி. அடுத்தது மகளிர் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணைந்தது. ரைட்டா? குழந்தை வளருது இல்லையா? அந்த வளரும் போது அந்த கல்வியும் அதோட சேர்ந்ததுதான்னு சொல்றாங்க. இணைந்தது அனைவருக்குமான கல்வி திட்டத்துக்கு பக்கபலமாக இருந்த வழியை செய்யும். அனைவருக்குமான கல்வி திட்டத்துக்கு சின்ன வயசுல இவங்க படிப்பு கொடுக்கும்போது அதுக்கு வளர்ச்சியோட சின்ன ஒரு பக்கபலமா அவனுக்கு அந்த படிப்போ சில விஷயங்கள் என்ன பண்ணும், பக்கம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குன்னு சொல்றாங்க. அனைவருக்குமான சின்ன வயசுலயே படிக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஆர்வத்தை ஏற்படுத்திட்டா எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. இப்போ எல்லாமே என்னன்னா பிளே ஸ்கூல் ஆகிப்போச்சு இல்லையா? ஸோ மாண்டிச்சேரி ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய நர்சரிஸுக்கு அங்கன்வாடி இருக்கு. இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும். மகளிர் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகளின் வளர்ச்சி, அவங்க வளர்ச்சியோட அந்த கல்வி மகளிர் கல்வியும் கொடுக்கும்போது அப்போ சின்ன வயசுலேயே வந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன இருக்கும், அது கல்வி திட்டத்துக்கு பக்கபலமாக இருக்குது. வழி பசங்க வந்து அந்த கல்வியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்வத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை 1986 அதையும் சேர்த்து படிங்க, அதில் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி. இதில் ஒரு கொஸ்டின், முன்துவக்க கல்வி என்பது அடிப்படை இருந்துச்சு. எல்லா குழந்தையும் சேரணும்லாம் ரூல்ஸே கிடையாது. குழந்தைகளை சில பேர் 5 வயசு ஆனால் சேருவாங்க. ரைட்டா? நீங்கள் உங்கள் குழந்தைகளை 3 வயசுல சேர்க்கணுன்றது அடிப்படை உரிமை இல்லை, எந்த சட்டமும் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். ரைட்டா? முன்துவக்க கல்வின்றது நீ சின்ன வயசுல குழந்தைய சேர்க்கலாம், சேர்க்காம இருக்கலாம். அது பற்றி பிரச்சனை இல்லை. அதனால அது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. வாக்களிப்பது அடிப்படை உரிமையா இல்லையா, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்தது அங்கன்வாடிகள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு திட்டம். இப்பெல்லாம் அந்த சத்து மாவுலாம் கொடுப்பாங்க. இந்த அங்கன்வாடிகளில் குழந்தைய போய் விட்டுட்டா
இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே ஒரு 3 வயசுல, ஏன்னா பசங்களோட பசங்க விளையாடும்போது ஒரு பசங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ அங்கன்வாடிகளில் எல்லாமே சத்து மாவு, குழந்தைகளுக்கு கொடுக்குற சத்து மாவு நிறையா பண்றாங்க. ஸோ ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், அது கீழே தான் அங்கன்வாடி செயல்படுது, ரைட்டா? ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். சரி, அடுத்தது குழந்தை கல்வியோட சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப முக்கியமான ஒரு 3 பேர் இருக்குது. ரோபல்ன்றது கிண்டர் கார்டன் முறை பயன்படுத்தினாரு. மாண்டிச்சோரின்றது மாண்டிச்சேரி பள்ளி. ரூசோ, இந்த 3 பேருமே பேர் குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள் கேட்பாங்க. குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரோபல், பாண்டிச்சேரி, அதனது ரூசோ, ரைட்டா? இது குழந்தை கல்வியோட தொடர்புடையவர்களை சொல்றோம். அடுத்தது இது இந்த குழந்தை கல்வியை பத்தி ஒரு ஃபேமஸான ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் காபுலிவாலா சிறுகதை, காபுலிவாலா அப்படின்ற சிறுகதையில 2.5 வயது ஆண் குழந்தையான மினி பத்தி, அறிவு வளர்ச்சி பத்தி கூறியுள்ளார். இந்த 2 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கு அந்த அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையா, சிறுகதை ஒன்று சொல்லியிருக்காரு. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைய பத்தி யார் சொல்லியிருக்கோம்னா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு. அந்த சிறுகதை பேரு கேட்கலாம், காபுலிவாலா அந்த சிறுகதையோட பேரு. அந்த குழந்தையோட பேருங்கன்னா மினி, ரைட்டா? எதை பத்தி சொல்றாரு? அறிவு வளர்ச்சி பத்தி சொல்லியிருக்கிறார். அறிவு வளர்ச்சி பத்தி அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் முன் தொடக்க கல்வி சம்மந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ், ரைட்? அடுத்தது தொடக்க கல்வி. அது ஃபர்ஸ்ட் சொன்னது பிரைமரி, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இப்போ பிரைமரி எஜுகேஷன், தொடக்க கல்வி. தொடக்க கல்வினா தெரியும், 1வது 5வது வரைக்கும், ரைட்டா? என்ன சொல்ல வராங்கன்னா, முறைசார் கல்வியின் முதல் நிலை. இதுதான் ப்ராப்பரா நம்ம 1வது போய் சேர்க்கணும் பசங்களை. நம்ம படிக்கிறதுலாம் இப்பதான் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிலாம், ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போய் சேர்ப்பாங்க. அப்போ முறைசார் கல்வியின் முதல் நிலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ எப்படின்னா 8 + 2 + 3 அப்படின்ற போல கொண்டு வருவாங்க. இப்போ 12 + 3 இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கோத்தாரி கல்விக்குழுவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது மட்டும் நம்ம பார்ப்போம். பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா தொடக்க கல்வி சிலபஸ்ல 2வது இருக்கு. துவக்க கல்வியில முறைசார் கல்வியின் முதல் நிலை முறைசார் கல்வியின் முதல் நிலை ஸ்கூலுக்கு போய் ப்ராப்பராக படிக்கிறதுக்கு. அதை வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, முன் துவக்க கல்விக்கு பின்னரும், முன் துவக்க கல்விக்கு 3 to 6 வயசுனோம் இல்லையா? முன் துவக்க கல்விக்கு பின்னரும் இடைநிலை கல்விக்கு முன்னரும் பயிலக்கூடிய கல்வி, ரைட்டா? விஷயம் புரியுதா? முன் துவக்க கல்வி அந்த எல்கேஜி, யூகேஜிலாம் படிக்கல, அதுக்கப்புறம் வர்றது தான் அந்த துவக்க கல்வி. அதான் இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வினா 6வதுலேருந்து 6வது, 7வது, 8வது, அதுக்கு முன்னாடி 2க்கும் சம்மந்தப்பட்ட நடுவில் இருக்கிறது தான். அது என்னது உங்களுக்கு விஷயம் புரியும் நினைக்கிறேன், துவக்கப்பள்ளி, ரைட்டா? இதுக்கு முன்னாடி இருக்கிறது 1வது 5வது முன்னாடி போகிறது எல்கேஜி, ப்ரீகேஜிலாம் சொல்லலையாது. 5வது போகிறோம், 6, 7, 8ன்றது இடைநிலை கல்வி. 2த்துக்கு நடுவில் இருக்கிறது தான் துவக்க கல்வி. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த துவக்க கல்வி ஃபஸ்ட்டு 1வதுல போய் சேர்த்துட்டோம்னா, நான் முக்கியமாக சொல்லி போகிறது 3 hours சொல்லி கற்றுத்தர ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம். 3 hours கற்றுத்தர பிடிக்கிறது என்னன்னா, ரைட்டிங்கு, ரீடிங்கு, அர்த்தமேட்டிக் மெத்தட், ரைட்டா? ஸோ அடிப்படை அறிதிறன், ரைட்டா? காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் 3 hours கற்றுத்தர பிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 3 hours ரைட்டிங்கு, ஃபஸ்ட் எழுதுறது, எப்படி எழுதுறது, வாசிக்கிறது, இந்த அர்த்தமெட்டிக் மேத்தமெட்டிக்ஸில் அந்த அடிஷன் சப்ராக்ஷன்ஸ், அதாவது இந்த மணிலாம் வச்சு இது பண்ணுவாங்க, ரைட்டா? அது சொல்கிறது. இதெல்லாம் நம்ம துவக்க கல்வியில் சொல்லிட்டு வரோம். இந்தியாவில் துவக்க கல்வி சீர்திருத்தது மற்றும் மேம்படுத்துவது யாரோட வேலைன்னு வச்சிங்களா? மாவட்ட கல்வி மறுமதிப்பீடு திட்டம். இதுதான் துவக்க கல்வி மேற்படுத்துகிற பிளானிங் ப்ரோக்ராம். என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவலைசேஷன், அது ரிவலைசேஷன் ப்ரோக்ராம், டிஇஆர்பி, ரிவலைசேஷன் ப்ரோக்ராம், மாவட்ட கல்வி மறுமதிப்பீடு திட்டம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவலைசேஷன் ப்ரோக்ராம், ரைட்டா? சரி, ரிவலைசேஷன் சொல்கிற மறுமதிப்பீடு திட்டம், அதுதான். அடுத்தது இந்த திட்டத்துக்கு இது கேட்டிருக்காங்க எக்ஸாமில்,
டிஆர்பி வந்து மத்திய அரசு இந்த திட்டத்தில் துவக்கல்வியை வைக்கிறதுக்கு சீர்திருத்தம் மற்றும் மேம்படுத்துவது என்ன திட்டம் கேட்டாங்கன்னா மாவட்ட கல்வி மறுமதிப்பீடு திட்டம். இதில் வந்து யார் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க, மத்திய அரசு வந்து 85% நிதி கொடுக்குதான். எல்லாத்திலும் துவக்கக்கல்வி முக்கியம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 85% நிதி கொடுக்குறது, மாநில அரசு 15%. ஸோ அந்த மாநிலத்தில் 50% தான் நிதி கொடுக்குறது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் 85% கொடுத்து ஊக்குவிக்குது. ஏன்னா எல்லா பசங்களுக்கும் அந்த துவக்க கல்வியை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதை நடத்துறதுனா மாவட்ட கல்வி மறுமதிப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? சரி. இதே போல் ஒரு திட்டத்தை ஒன்று என்ன பண்ணோம், 2014 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுல்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதுல்யம்ன்றது இந்த மோடி அரசில் கொண்டு வரப்பட்டது. அது என்ன அர்த்தம்னா, அந்த துவக்க கல்வி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். ரைட்டா? ஸோ எல்லாருக்குமே 1 to 5 5ஆவது வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு அடிப்படையான எழுதுதல் வாசித்தல்ன்றது அடிப்படையான அந்த கல்வி அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக 2014 சொல்கிற ஒரு திட்டம், அதாவது கல்வி அறிவு திட்டம். இது பேர் ஒரு கல்வி அறிவு திட்டம். அதுல்யன்றது கல்வி அறிவு திட்டம். அதில் ஃபஸ்ட்டு 100% கொண்ட மாநிலம் என்னென்னு கேட்டால் கேரளா. 100% கல்வி அறிவு உள்ள மாநிலம். அதனால தான் அது கேரளா. ஏன்னா அவன் வந்து எல்லாமே மோஸ்ட்லி படித்தவங்க தான் இருக்காங்க இப்போதைக்கு. இது மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே சரி தான். கல்வி அறிவு 100% உள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா கேரளா. அது அதுல்யம் திட்டத்தின் மூலம் 2016 ஞாபகம் வச்சுங்க, கல்வி அறிவு திட்டத்தின் மூலம் இந்தியாவில் 100% கல்லூரி பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் கேரளா. ரைட்டா? சரி. அடுத்தது நடுநிலை கல்வி. அழகாக அதே போல் 1 by 1 சொல்கிறேன், அழகாக ஃபாலோ பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். நடத்துறத நல்லா தரவா போடுங்க. சைக்காலஜி நம்ம ஒரு 23 24 மார்க் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ஏன்னா 1 2 கொஷின் அவன் பைத்தியத்தனமாக கேட்பானுவோ, அவன் சொல்கிறது ஆன்சர் பண்ணுவோம். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது நடுநிலை கல்வி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே.